ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்கிற நாக்பூரில் ஜென் ஆட்டோமொபைல்ஸுங்கிற ஒரு கார் ஷோரூம் இருக்கு. அந்த ஷோரூமில் ஜோத்ஸ்னா ஆக்ரேங்கிற ஒரு பெண்மணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 30 வயசாகுது. இவங்க என்னதான் வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருந்தால் கூட நாக்பூருக்கு வேலை நிமித்தமாக இங்கே வந்து ஒரு பிஜி அக்காமடேஷனில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பிஜியில் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இவங்க கூட இன்னொரு பெண்ணும் அந்த ரூமை ஷேர் பண்ணி ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த ஜோத்ஸ்னாங்கிற பெண்ணோட வாழ்க்கையில் அவங்களோட ஒர்க் டைம் எல்லாம் எப்படி இருக்கும்னா, காலையில் கரெக்டாக 7 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா 8-9 மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு வர்றதுக்கு 7:30 மணி ஆகும். அதுக்கப்புறம் தன்னோட ரூம்மேட்டு கூட ஜாலியாக பேசிட்டு அங்கே குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு தூங்க போகிறதுக்கு 9-10 மணி ஆயிரும். இதுதான் அவங்க வாழ்க்கையில் ஒரு ரெகுலராக நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்குது. இந்த மாதிரி தான் ஒரு நாள் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி 2024ஆம் வருஷம் வழக்கம் போல தன்னோட டின்னரை முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும்போது இந்த ஜோத்ஸ்னாங்கிற பெண்ணுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை எடுத்த உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே நான் உடனே கிளம்பி வர்றேன்னு அந்த ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ தன்னோட ரூம்மேட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு வேலை நிமித்தமா அவசரமா வெளியில போறேன், நைட்டுக்கு வர நெடுநேரமாகும், நீ ஒன்று பண்ணு, கதவை லாக் பண்ணிக்கோ, என்கிட்ட ஒரு கீ இருக்கு, அதை வச்சு நான் ரூமை ஓப்பன் பண்ணிக்கிறேன்னு தன்னோட ரூம்மேட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு 9 மணிக்கு ஜோத்ஸ்னா அந்த ரூமை விட்டு கிளம்பி போறாங்க. பட் இதுதான் அந்த ரூம்மேட் ஜோத்ஸ்னாவை உயிரோட பார்த்த கடைசி தருணம். இதுக்கப்புறம் இந்த பெண்மணிக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. ஸோ 9 மணிக்கு ஜோத்ஸ்னா கிளம்பி போறாங்க. அந்த ரூம்மேட்டும் டிவி பார்த்துட்டு அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு ஒரு 11-12 மணிக்கு படுக்க போறாங்க. பட் அப்போ வரைக்கும் இந்த பெண்மணி ரூமுக்கு வரல. சரி இவன் லேட்டாக வருவான்னு அவங்க போய் தூங்கிடுறாங்க. காலையில் ஒரு 6-6:30 மணிக்கு அந்த ரூம்மேட் எழுந்து பார்க்கும்போது அப்பவும் ஜோத்ஸ்னா வரல. இது இவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாயிருச்சு. பிகாஸ் ஜோத்ஸ்னா எப்போவுமே அவங்க பார்க்குற ஒர்க்கில் கரெக்டான டயத்துக்கு வேலைக்கு போகிறவங்க. அந்த பெண்ணு 7:30-8 மணி வரைக்கும் வீட்டுக்கு வரலைன்னா இதுக்கப்புறம் எப்படி கிளம்பி ஆஃபீஸுக்கு போவான்னு இவங்களுக்கு ஒரு டவுட் வருது. சரி ஓகே, மேபி டைரெக்டாக ஆஃபீஸுக்கு போயிடுவாங்கிற மாதிரி இவங்க அனுமானம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போது இந்த பெண்மணியும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது மதியம் திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. இந்த ஜோத்ஸ்னா வந்தாலா இல்லையா, இல்லை அவள் ஆஃபீஸுக்கு போனாலா இல்லையான்னு டவுட் வந்து அந்த பெண்மணி வேலை பார்க்குற அந்த ஜென் ஆட்டோமொபைல்ங்கிற ஷோரூமுக்கு போய் இந்த ரூம் கேட்குறாங்க. அப்போ அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லையே இன்னைக்கு ஜோத்ஸ்னா வேலைக்கே வரலன்னு சொல்கிறாங்க. அப்போதான் இந்த பெண்மணிக்கு இதோட தீவிரம் புரியுது. பிகாஸ் ஜோத்ஸ்னா ஜென்ரலாகவே வெளியில் எங்கேயுமே தங்குற பெண் கிடையாது. ஆன் டயத்துக்கு போனால் கரெக்டாக ரூமுக்கு வந்துடுவாங்க. இப்படி சொல்லாமல் ஓவர் நைட் எங்கேயுமே போய் தங்க மாட்டாங்க. அதுவும் வேலைக்கு தேவையில்லாமல் லீவ் எடுக்க மாட்டாங்கிறதுனால இந்த ரூம்மேட் என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம இதுக்கு மேலே டிலே பண்ண வேணாம், அவங்க அம்மா அப்பாவுக்கு தகவல் கொடுக்கலான்னு ஜோத்ஸ்னாவோட அம்மா அப்பாவுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அவங்களும் வெளியூர்லேருந்து கிளம்பி நாக்பூருக்கு பதட்டமாக வர்றாங்க. வந்தவங்க இந்த ரூம்மேட்டு கிட்ட என்னமா நடந்துச்சுன்னு எல்லா தகவலையும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்ததை சொல்கிறாங்க. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு, சார் உங்கள் பொண்ணு ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, 30 வயசாகுது, வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு எங்கே போகணும் வரணும் எப்போ வரணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும், அதனால் அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க சார்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார் என்னோட பொண்ணோட ஃபோனுக்கு நான் கால் பண்ணி பார்க்குறேன், ரிங்கு போயிட்டே இருக்கு, ஃபோனை யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னோட பொண்ணு ஒரு நாள் கூட ஃபோனை எடுக்காமல் இருந்ததே இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, தயவு செய்து கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கள் சார், ஒன்று என்னோட பொண்ணை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களாங்கிற மாதிரி பயமாக இருக்குங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா ஓப்பனாகவே சொல்கிறாங்க. பட் போலீஸ் என்ன சொல்கிறாங்க, யாராவது கடத்திட்டு போனால் ஃபஸ்ட்டு ஃபோனை தான் சார் ஆஃப் பண்ணுவாங்க, ஃபோன் பாருங்க ரிங்கு போயிட்டே இருக்கு, மேபி ஏதாவது பாய் ஃப்ரெண்டோட வெளியில போயிருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்டு கூட போயிருப்பாங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்க சார், வந்துருவாங்க, ஒரு வாரம் பாருங்க, வரலைன்னா அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு அவங்க அம்மா அப்பாவை திரும்ப அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் தன்னோட பொண்ணுக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. பட் ரிங்கு போயிட்டே இருக்கு, அவங்களும் ஃபோனை எடுக்கல. இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போகுது. இனிஷியல் ஒரு 2-3 டேஸ் ஃபோன் ரிங்கு போயிட்டே இருந்தது, அவங்க எடுக்கல. அடுத்து 4வது நாள்லேருந்து அவங்க ஃபோன் ரிங்கும் போல கம்ப்ளீட்டாக ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போகுது. செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வருது. அதாவது இந்த பெண்மணி காணாமல் போய் 22 நாள் ஆச்சு. இப்போவும் அவங்க வரல, ஃபோனும் ரீச்சபிளாக இல்லைங்கிறதுனால இவங்க பதட்டமாக திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சார் இங்கே பாருங்கள் சார், நீங்கள் ஒரு வாரம் வெயிட் பண்ண சொன்னீங்க, நாங்கள் 22 நாள் வெயிட் பண்ணிட்டோம், என்னோட பொண்ணோட ஃபோனும் இப்போ ரீச்சபிளாக இல்லை, உண்மையிலேயே என்னோட பொண்ணு எங்கே போனானே தெரியல, தயவு செய்து ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணி என்னோட பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்கிற மாதிரி இவங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அப்பதான் போலீஸுக்கு இந்த வழக்கோட தீவிரம் புரிய ஆரம்பிக்குது. ஆகா 22 நாளா ஒரு பொண்ணு வரல, அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலைன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு 22
நாள் கழிச்சு தான் போலீஸ் ஒரு மிஸ்ஸிங் அண்ட் கிட்னாப்பிங் கேஸ் ஃபைல் பண்ணி இந்த ஜோட்ஸ்னா அப்படிங்கிற பெண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜெனரலா இந்த மாதிரி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்தாலே ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் பண்ற விஷயம் அவங்களோட செல்போன் லொகேஷனை ட்ராக் பண்ணுவாங்க. இப்போ என்னதான் ஜோட்ஸ்னாவோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தா கூட அவங்க காணாம போன 28ஆம் தேதியிலிருந்து அவங்க போன் சிக்னல் எங்கெல்லாம் டிராவல் பண்ணதுங்கிறத ஃபர்ஸ்ட் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஆகஸ்ட் மாசம் 28ஆம் தேதி அவங்க போன் நாக்பூர்ல இருந்திருக்கு. ஆகஸ்ட் மாசம் 29ஆம் தேதி அதாவது மறுநாள் அவங்க பூனேக்கு டிராவல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 30ஆம் தேதி மகாராஷ்டிரா ஸ்டேட்ல இருக்கிற பல சிட்டிக்கு டிராவல் பண்ணிருக்காங்க. ஃபைனலா ஒரு சிட்டில ரீச் பண்ணும்போது அவங்க போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. இப்போ உண்மையிலேயே போலீஸுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பொண்ணு நாக்பூர்ல வேலை பார்க்கறாங்க. பட் எதுக்காக 4 நாள் தொடர்ந்து பல சிட்டிக்கு இவங்க டிராவல் பண்ணணும்? உண்மையிலேயே அவங்க விருப்பப்பட்டு டிராவல் பண்ணாங்களா, இல்ல அவங்க அம்மா அப்பா சந்தேகப்படுற மாதிரி இந்த பெண்ணை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களாங்கிற மாதிரி பல கேள்விகள் போலீஸுக்கு முன் வந்து நிக்குது. நாக்பூர்ல இருக்கிற ஒரு ஆட்டோமொபைல் ஷாப்ல நார்மலா ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு திடீர்னு எங்க காணாம போனாங்க, அவங்களை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா, கொலை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்படியெல்லாம் கூடவா இந்த உலகத்துல நடக்குதுன்னு இந்த வழக்கு நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது. இன்கேஸ் நீங்க யாரையாவது லவ் பண்ணாலோ இல்ல லவ் பண்ற ஐடியால இருந்தாலோ இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல போகணுங்கிற மாதிரி ஐடியால இருந்தாலோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட பலவிதமான முக்கியமான விஷயங்களை இந்த வழக்குல இருந்து நம்ம கத்துக்க போறோம். அப்படி காணாம போன ஜோட்ஸ்னாங்கிற இந்த பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம எவ்வளவு கேசஸ் பார்த்திருக்கோம். எந்த ஒரு டிஸ்அப்பியரன்ஸ் கேஸ்லயும் சரி, அதுவும் காணாம போனது ஒரு பெண்ணா இருந்தா ஃபர்ஸ்ட் 24 மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சாதான் அவங்கள உயிரோட கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 24 மணி நேரம் 48 மணி நேரம் ஆச்சுன்னா அவங்கள உயிரோட கண்டுபிடிக்கிறதுக்குரிய சான்சஸ் ரொம்பவே குறைவு. அதுவும் 48 மணி நேரத்தை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அவங்கள உயிரோடையோ இல்ல அவங்க உடலையோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா தான் இருக்கும். அதனால இந்த பெண் காணாம போய் 22 நாள் ஆனதுனால இந்த பெண் மேபி உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் போலீஸ் ஃபீல் பண்றாங்க. சோ இப்போ போலீஸ் அடுத்து என்ன பண்றாங்கன்னா இந்த நாக்பூர்ல இருக்கிற எல்லா அரசு மருத்துவமனையிலையும் இருக்கிற அனாதை பிணங்களை ஃபுல்லா செக் பண்றாங்க. பிகாஸ் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அவங்க உடம்பை யாரும் கிளைம் பண்ணாம அனாதை பணமா இந்த அரசு மருத்துவமனையில் இருக்க பிணவரையில் இருக்கும்போது அந்த மாதிரி சடலங்களை எல்லாத்தையும் போலீஸ் செக் பண்ணி பார்க்கறாங்க. அது எதுவுமே ஜோட்ஸ்னா இல்லைங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ ஜோட்ஸ்னா மேபி இந்த ஏரியால இறந்து போலங்கிறது போலீஸோட அனுமானம். இப்போ போலீஸ் அடுத்த கட்ட விசாரணை எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க. அதாவது அந்த ரூம்ல கூட தங்கியிருக்க பெண் கிட்ட, இங்க பாருமா, உன் ஃப்ரெண்டை பத்தி உனக்கு என்ன தகவல் தெரியுமோ அதை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. அதுவும் உங்க ஃப்ரெண்டு கடைசியா 8:30 மணிக்கு ஒரு நபர் கூட போன்ல பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ உன்கிட்ட இருக்க எல்லா தகவலையும் சொன்னாதான் அந்த பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத எங்களால கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த ஜோட்ஸ்னாங்கிற பெண்மணி அஜய் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு நபரை லவ் பண்ணிட்டு இருக்கா சார். அந்த நபர் ஆர்மியில வேலை பார்க்குறாரு. ஸோ இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணாங்கன்னா 2 பேரும் திருமணத்துக்காக shadi.comங்கிற வெப்சைட்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ 2 பேருக்கும் கனெக்ஷன் கிடைக்குது. ஸோ 2 பேரும் ஃபோன் நம்பரை பரிமாறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாங்க. தீவிரமா காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க சார். பட் அந்த அஜய் ஆனந்துங்கிற நபர் ஆர்மியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சார். பட் அவர் இப்போ நாக்பூர்ல இல்ல, நாகாலாந்துல தான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட சொந்த ஊர் என்னதான் நாக்பூரா இருந்தா கூட அவர் நாகாலாந்துல வேலை பார்க்கறதுனால எப்பெல்லாம் அவருக்கு லீவு கிடைக்குதோ இங்க வருவாரு, இந்த பெண்மணியை பார்ப்பாரு. ஸோ 2 பேரும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்க மீட் பண்ண முடியாட்டா கூட பரவாயில்ல, ஒரு நாள் ஃபுல்லா மணிக்கணக்கா ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு தீவிரமா காதலிக்கிறாங்க. எப்ப வேணாலும் திருமணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சது இந்த தகவல் மட்டும்தான். உண்மையிலேயே காணாம போன அன்னைக்கு இந்த அஜய் கூட தான் அவ பேசினாலாங்கிறது எனக்கு தெரியாது சார்ங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டு சொன்ன இந்த தகவல் மிக மிக முக்கியமான தகவலா பார்க்கப்படுது. இப்போ அடுத்தபடியா போலீஸ் காணாம போன ஜோட்ஸ்னாவோட செல்போன் ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க காணாம போன 28ஆம் தேதி கடைசியில யார் கூட பேசினாங்கன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அது எந்த நம்பர்னு பார்க்கும்போது அது ஒரு 55 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் கிட்ட இருந்து கால் வந்து தெரியுது. அந்த பெண் யாருன்னு விசாரணை பண்ணி பார்த்தா அது யாரும் கிடையாது, இவங்க நீண்ட நாளா காதலிச்சுட்டு வர்ற அஜய்ங்கிற அந்த பெண்ணோட அம்மாங்கிறது தெரிய வருது. அப்ப போலீஸோட அனுமானம் என்னன்னா, அஜய்ங்கிற இந்த நபர் ஆர்மில இருந்து லீவுக்காக நாக்பூருக்கு வந்திருக்காரு. வந்த இடத்துல தன்னோட காதலியை மீட் பண்றதுக்காக மேபி போன் பண்ணிருக்கலாம்.
பண்ணியிருக்கலாம். அப்போ அவங்க அம்மா ஃபோன்லேருந்து பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் ஒரு விஷயத்தை யூகிக்கிறாங்க. பட் இப்போ அந்த அஜய்ங்கிற நபர் யாரு, அவர் எங்க இருக்காருங்கிற மாதிரி விசாரிச்சாதான் உண்மையிலே ஜோட்ஸ்னாக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது தெரிய வரும். அதனால போலீஸ் இப்போ நாகாலாந்தில் இருக்கிற ஆர்மி குவார்டர்ஸுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அங்க இருக்கிற ஆர்மி அஃபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான், அஜய் ஆனந்த்ங்கிற நபர் இங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. சார் அவரை நாங்க வந்து மீட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. நீங்க மீட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த நபருக்கு லாஸ்ட் 20 டேஸா உடம்பு சரியில்லாம இப்போ ஆர்மி ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கோங்கிறாங்க. ஏன் சார் அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவருக்கு ஹை பிளட் ப்ரெஷர், ரத்த கொதிப்பு ரொம்ப அதிகமாகி வேலை செய்ய முடியாத சூழ்நிலையில அவர் ஒரு மாசம் டாக்டரோட கண்காணிப்பில் இருக்கணுங்கிறதுனால தான் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே சார், அவர் எப்ப பேசுறதுக்கு தயாரான நிலையில இருக்காரோ சொல்லுங்க, நாங்க நாகாலாந்துக்கு கிளம்பி வரோம்னு சொல்லிட்டு இவங்க போனை வச்சிடறாங்க. ஒரு 2-3 டேஸ் கழிச்சு திரும்பவும் அந்த ஆர்மி அபிஷியலுக்கு போன் பண்ணி கேட்கறாங்க, சார் இப்போ அஜய் எப்படி இருக்காரு, நாங்க பார்க்க வரலாமான்னு கேட்கறாங்க. அப்போ அந்த ஆர்மி அபிஷியல் என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்ல போறோம், உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த அஜய் ஆனந்த்ங்கிற இந்த நபர் திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து மிஸ் ஆயிட்டாரு சார்ங்கிற மாதிரி அந்த ஆர்மி அபிஷியல் சொல்றாங்க. இது இந்த நாக்பூர் போலீஸுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஏற்கனவே ஒரு பொண்ணை காணோன்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட காதலன் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப திடீர்னு அந்த காதலனும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாம போனதுனால ஒருவேளை இந்த 2 பேரோட டிஸப்பியரன்ஸுக்கும் ஒரு தொடர்பு இருக்குமோ, இதுல மூணாவதா ஒரு நபர் லிங்க் ஆயிருப்பாருங்கிற மாதிரி பலவித குழப்பங்கள் போலீஸுக்கு வர ஆரம்பிக்குது. பட் இந்த டயத்துல போலீஸோட குழப்பத்தை தீர்க்கிற மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் கிடைக்குது. அதாவது ஆர்மில இருந்து திடீர்னு காணாம போன அஜய்ங்கிற நபர் நாக்பூருக்கு வர்றாரு. இங்க செஷன் கோர்ட்ல எனக்கு முன்ஜாமீன் வேணுங்கிற மாதிரி ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்காரு. அந்த மனுவை செஷன் கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நாக்பூர்ல இருக்க ஹை கோர்ட்ல எனக்கு முன்ஜாமீன் வேணுங்கிற மாதிரி திரும்பவும் அந்த மனு தாக்கல் பண்ணிருக்காரு. அப்ப ஹை கோர்ட்டும் அதை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த தகவல் போலீஸுக்கு வந்திருக்கு. என்னடா இது, ஒரு காதலி காணாம போயிட்டா, காதலனை விசாரிக்கலான்னு போனா அவன் போலீஸுக்கு பயந்துட்டு ஓடி போறான், எனக்கு முன்ஜாமீன் வேணுங்கிற மாதிரி கோர்ட்ல மனு தாக்கல் பண்றானா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த அஜய் ஆனந்த்ங்கிற ஆர்மி பர்சன் மேல போலீஸுக்கு மேலும் மேலும் சந்தேகம் வலுப்படுது. எவன் போய் முன்ஜாமீன் கேட்பான், அவன் மேல தப்பு இருக்கிறவன் தான் கேட்பான். அதனால மேபி இந்த பெண்ணோட டிஸப்பியரன்ஸுக்கும் அவங்க காதலருக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு இப்ப அஜய் ஆனந்த்ங்கிற அந்த ஆர்மி பர்சனை நாக்பூர் போலீஸ் வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போலீஸ் இந்த அஜய் ஆனந்த்ங்கிற நபரை வலை வீசி தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு அக்டோபர் மாசம் 20ஆம் தேதி நம்ம இந்த விக்ரம் மைதான ஒரு படம் பார்த்தோம். அதுல விஜய் சேதுபதி கையில ஒரு வடையை வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நபர் கம்பீரமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு. சார் என்னோட பேர் அஜய் ஆனந்த், என்னதோ தேடிட்டு இருக்கீங்கிற மாதிரி சொல்றாங்களே சார், எதுக்காக சார் என்ன தேடிட்டு இருக்கீங்கிற மாதிரி கெத்தா வந்து நிக்கிறாரு. போலீஸ் எப்படி பாக்குறாங்க, வாப்பா ஒன்னதான் தேடிட்டு இருக்கோம் உட்காரு அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட விசாரணை பண்றாங்க. இங்க பாரு அஜய், எங்களுக்கு எல்லாமே தெரியும், நீ உண்மையை சொல்லு, உன்னோட காதலி எங்க போனா, நீ தான் கடைசி அவ கூட பேசியிருக்க, 28ஆம் தேதி அவளுக்கு கால் பண்ணிருக்க, அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன நடந்தது, அவளுக்கு என்ன நடந்ததுங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும், நீ உண்மையை சொல்லிட்டேன்னா உன்னை நாங்க காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றோம், ஏன்னா நீ ஆர்மியில இருக்கங்கிற மாதிரி ஒரு பிட்டை போட்டு பாக்குறாங்க. அப்போ இந்த அஜய் என்ன சொல்றான், சார் நீங்க எதுக்கு என்ன சந்தேகப்படுறீங்கன்னு தெரியல, உண்மையிலேயே போலீஸ் என்ன தேடுறாங்கன்னு சொல்ல விட்டு தான் நான் பயந்துட்டு போயிட்டு முன்ஜாமீன் வாங்க முயற்சி பண்ணேன், மற்றபடி என் மேல தப்பு இருக்கு, நான் முன்ஜாமீன் வாங்க போல, நான் நடந்ததை சொல்ல போறேன், எனக்கு என்ன சார் பயம் இருக்கு, நான் சொல்றேன் சார், ஆகஸ்ட் மாசம் 28ஆம் தேதி நைட்டு 8:30 மணிக்கு நான் தான் என்னோட காதலிக்கு ஃபோன் பண்ணேன், எங்க அம்மாவோட ஃபோன்ல இருந்து பண்ணேன். அப்ப நான் 2 பேரும் மீட் பண்ணலாம்னு சொன்னேன், அவளும் கிளம்பி வந்தான். நான் எப்பலாம் ஆர்மில இருந்து வெக்கேஷனுக்கு நாக்பூருக்கு வரணும், 2 பேரும் மீட் பண்ணுவோம், ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து நாங்க ஜாலியா இருப்போம், அந்த மாதிரி தான் அவளை ஃபோன் பண்ணி வர சொன்னேன், அவளும் வந்தா. நாக்பூர்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல நாங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 2 மணி இருக்கும் சார். நாங்க அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலை செக் அவுட் பண்ணிட்டு அவளை ஹாஸ்டல், அந்த பிஜி ஹாஸ்டல் வாசல்ல இறக்கி விட்டுட்டு நான் என் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில நான் திரும்ப என்னோட டியூட்டி ஜாயின் பண்றதுக்காக நாகாலாந்துக்கு வந்துட்டேன். அவ உண்மையிலேயே எங்க போனான்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. சரி ஓகே சார், உங்க காதலி எங்க போனாங்கன்னு தெரியாம இருக்கட்டும், ஒரு 20-25 நாள் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்க, டெய்லி மணிக்கணக்கா ஃபோன் பேசுறீங்க, அந்த பெண் கூட ஹோட்டல்ல ரூம் போட்டு ஜாலியா இருக்கீங்க, திடீர்னு ஒரு நாள் நீங்க உங்க டியூட்டிக்கு திரும்ப போறீங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நீங்க கால் பண்ணவே இல்லையே, அந்த பொண்ணு மிஸ் ஆயிட்டான்னு நீங்க ஏன் சார் கவலைப்படல, அவங்க அம்மா அப்பா கிட்ட ரீச் பண்ணலையா, இல்ல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கல, இல்ல போலீஸ் கிட்ட வந்து நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஏன் உங்க காதலியை நீங்க தேடல அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கு இந்த அஜய் ஆனந்த்ங்கிற நபர்கிட்ட பதில் இல்ல. இப்ப போலீஸ் இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஓகே சார், திரும்பவும் உங்களை நாங்க விசாரணைக்கு கூப்பிடுறோம், அது வரைக்கும் நாக்பூரை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிடுறாங்க.
இப்போ இந்த நபர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யாங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக போலீஸ் இவங்க 2 பேரோட செல்போன் சிக்னல் அதை ஃபுல்லா ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நபர் சொல்றது பாதி உண்மைங்கிறது தெரிய வருது. அதாவது ஆகஸ்ட் மாசம் 28ஆம் தேதி நைட் 8:30 மணிக்கு தன்னோட காதலிக்கு கால் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த 2 பேரோட செல்போன் சிக்னலும் ஒரு இடத்துல காமிக்குது. இந்த நபர் சொன்ன மாதிரி 100% உண்மைதான். 2 பேரும் நாக்பூர்ல ஒரு ரூம் போட்டிருக்காங்க. அந்த ரூம்ல ஜாலியா இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தான் இந்த நபர் சொன்னது பொய்ன்னு தெரிய வருது. இவர் என்ன சொன்னாரு, என்னோட காதலியை போய் அவங்க ஹாஸ்டல்ல இறக்கி விட்டுட்டேங்கிறாரு. பட் அது உண்மை இல்லை. ஒரு முழு இரவும் ஃபுல்லா காலையில 4-5 மணி வரைக்கும் அதே ஹோட்டல்ல தான் அவங்க 2 பேரும் இருந்ததுக்குரிய தடயங்களை இந்த செல்போன் ரெக்கார்ட் காட்டுது. அதுக்கப்புறம் காலையில 4-5 மணிக்கு 2 பேரும் கிளம்புறாங்க. நாக்பூர்ல இருந்து அவுட்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஹைவே இருக்கு. அந்த ஹைவேல 2 பக்கம் எங்க பார்த்தாலும் அடர்ந்த காட்டு பகுதியா இருக்கு. ஸோ அந்த காட்டு பகுதிக்குள்ள இவங்க போறாங்க. காலையில ஒரு 5 மணிக்கு இந்த சிக்னல் அந்த ஏரியால காட்டுது. அதுக்கப்புறம் ஒரு 5-5:30க்கு அப்புறம் இந்த நபரோட சிக்னல், அஜயோட சிக்னல் திரும்ப நாக்பூருக்கு வருது. இந்த ஜோத்ஸ்னாங்கிற காணாம பொண்ணோட சிக்னல் வந்து திரும்ப நாக்பூர்ல இருந்து புனேவை நோக்கி பயணம் பண்ணுது. இது உண்மையிலேயே போலீஸுக்கு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுது. 2 பேரும் ஒரு ரூம்ல இருக்காங்க. எதுக்காக ஹைவேல இருக்க அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்கு போனாங்க? அதுக்கப்புறம் ஜோத்ஸ்னா எதுக்காக அந்த இடத்துல இருந்து புனேக்கு டிராவல் பண்ணி போனாங்கங்கிற பல குழப்பங்கள் வருது. பட் இந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்றது அந்த அஜயா தான் இருக்கணும். ஸோ அந்த அஜயை திரும்பவும் விசாரணை கூப்பிடுறாங்க. இங்க பாருங்க அஜய், நீங்க பாதி தான் போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லியிருக்கீங்க. நீங்க ரூம்ல இருந்ததுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் உண்மை. நீங்க ஜோத்ஸ்னாவை அவங்க ஹாஸ்டல்ல டிராப் பண்ணேன்னு சொன்னது பொய். 2 பேரும் அங்கிருந்து நாக்பூர்ல ஒரு ஹைவேல போயிருக்கீங்க, காட்டு பகுதிக்கு பக்கத்துல இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்க புனேக்கு டிராவல் பண்ணிருக்காங்க, நீங்க நாக்பூருக்கு டிராவல் பண்ணிருக்கீங்க. எதுக்காக 2 பேரும் அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்கு போனீங்க? புனேக்கு எதுக்காக இந்த பொண்ணு அங்க இருந்து டிராவல் பண்ணாங்க? உண்மையை சொல்லுங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்கறாங்க. அப்ப அந்த அஜய் என்ன சொல்றான், சார் நீங்க என்ன சொல்றீங்கிறதுல எனக்கு தெரியாது, நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் சார் உண்மைங்கிற மாதிரி இவன் சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். அப்போ போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க, நாங்க எதுவுமே அனுமானத்துல சொல்லல, எல்லாமே டேட்டா எவிடன்ஸ் இருக்கு, செல்போன் சிக்னலை வச்சு தான் சொல்றோம். இல்லைன்னா நீங்க அந்த ஹைவேக்கு போனது எனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் கவுண்டர் அட்டாக் பண்றாங்க. இப்போ அந்த அஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சமா பதட்டம் வர ஆரம்பிக்குது. அப்போ போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க அஜய், நீங்க வந்து ஒரு ஆர்மி அஃபிஷியல், உங்களுக்கு தெரியும், சட்டத்திட்டம் எல்லாமே தெரியும். இந்த பொண்ணு நீங்களும் ஒரே ரூம்ல இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் காணாம போயிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பேர்ல தான் கிட்னாப் கேஸ் போடுவோம், இல்லைன்னா கொலை வழக்கு போடுவோம். இதுல எந்த டவுட்டும் கிடையாது. இந்த தடயத்தை வச்சு நாங்க கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாலே உங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த தண்டனையை நாங்க குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றோங்கிற மாதிரி ஒரு டீல் பேச விட்டு இவனும் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்க்கறான். சரி ஓகே சார், நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க, நானே சொல்லிடுறேன் என்ன நிகழ்ந்தது. ஆகஸ்ட் மாசம் 28ஆம் தேதி 2 பேரும் ஒரு ரூமுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜோத்ஸ்னாங்கிற பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத இந்த அஜய் ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறான். சார் நானும் அந்த பெண்ணும் 2 பேருமே shaadi.comங்கிற வெப்சைட் வழியாக தான் சார் கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கும். எனக்கு 3 திருமணம் ஆச்சு, 3 திரும்பமே ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ நான் தனியாக தான் இருக்கேன். அந்த பெண்ணுக்கு ஜோத்ஸ்னாக்கு 2 திருமணம் ஆச்சு, அந்த 2 திருமணமும் டிவோர்ஸில் முடிஞ்சிருச்சு. ஸோ எங்கள் 2 பேரோட வாழ்க்கையும் நிறைய ஃபெயிலியரில் இருந்ததுனால நாங்கள் 2 பேரும் கனெக்ட் பண்ணி பழக ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக நான் என்ன நோக்கத்தோட அந்த பெண்கிட்ட பழக ஆரம்பித்தேன்னா, கேஷுவல் ரிலேஷன்ஷிப், ஒரு சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போய் லவ் பண்ணுறது, இந்த கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு ஒத்து வரல. ஜஸ்ட் அந்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் ஜாலியாக இருப்போம், அப்புறம் கழட்டி விட்டு போயிடலாங்கிற மாதிரி தான் என்னோட ஐடியா இருந்தது. பட் அந்த பொண்ணு என்ன நினச்சிக்கிட்டா, சீரியஸாக என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, சீரியஸாக கல்யாணம் பண்ணணுங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டா. பட் எனக்கு அந்த பொண்ணு கூட ஜாலியாக இருக்கிறது பிடிச்சிருக்கு, வர்றப்போ போகிறப்பெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும், எதுக்கு அதை மிஸ் பண்ணணும், சரிம்மா நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஒரு தப்பான ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து தான் அந்த பொண்ணு கூட 2 வருஷம் பல நாள் ஜாலியாக இருந்திருக்கேன். பட் இது எனக்காவது ஒரு நாள் அந்த பெண்ணை கலட்டி விட்டு போகலான்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். பட் திடீர்னு அந்த ஜோத்ஸ்னாவோட பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமாக சீரியஸ் ஆக ஆரம்பிக்குது. என்ன திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லி என்னை மிரட்ட ஆரம்பிச்சா. அப்போ எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் பண்ணவே முடியாதுன்னு, நீ என்னை திருமணம் பண்ணலைன்னா 2 வருஷம் என் கூட பழகி என்னை ஏமாத்தினதை நான் நியூஸ் பேப்பரில் சொல்லுவேன், மீடியாவில் சொல்லுவேன், ஏன் நீ ஆர்மியில் ஒர்க் பண்ணுறல உங்கள் அஃபிஷியல்கிட்ட போய் சொல்லுவேங்கிற மாதிரி என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. அப்போவே எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவ உயிரோட இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கைக்கு ஆபத்துங்கிறதுனால இந்த ஜோத்ஸ்னாங்கிற பெண்ணை
கொலை பண்ணலாங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் ஒரு நாள் ட்ரிஷியம் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் வந்துச்சு. அதில் வர்ற பல ஈவெண்ட்டை பார்த்து இந்த மாதிரி நம்ம கொலை பண்ணலாங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த த்ரிஷியங்கிற படம் இன்னும் எத்தனை கிரைமில் இன்வால்வ் ஆக போதோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது இந்த மெட்ராஸுங்கிற படத்தில் ஒரு செவரு சீன் வரும். இந்த செவரு இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக போகிற கேஸ் எல்லாமே இந்த த்ரிஷியம் படத்தை பார்த்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த படத்தில் படுற மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி, அவனோட பிளான் என்னன்னா, இவங்களை கொலை பண்ணி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு காட்டு பகுதியில் குழி தோண்டி புதைச்சிட்டு சும்மா மண்ணை மூடுறதுல மேலே காங்கிரீட்டே போட்டு மூடிடலாங்கிற மாதிரி பிளான் பண்ணி பக்காவா ஃபர்ஸ்ட் குழி வெட்டுறதுக்கு ஒரு ஷவல், அதுக்கப்புறம் அந்த மண்ணெல்லாம் தோண்டி எக்யூப்மெண்ட், அந்த மண்ணெல்லாம் வெளியில் போகிறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு மண்வெட்டி, அதுக்கப்புறம் நிறைய காங்கிரீட் கலவை, இது எல்லாத்தையும் வாங்கி காரில் ரெடியாக வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து கொலை பண்ணுற மாதிரி பிளான், அதுக்குரிய மயக்க மருந்தையும் வாங்கி வச்சுக்கிறான். அப்போ 28ஆம் தேதி இவன் நாகாலாந்துலேருந்து இங்கே வெக்கேஷனுக்கு வர்றான். நாக்பூருக்கு வந்து அந்த பொண்ணு கால் பண்ணுறான், நீ வர்றியா, நம்ம வழக்கம் போல் போய் ஹோட்டலில் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்கிறான். அந்த பொண்ணும் வருது. ஸோ இவங்க 2 பேரும் ஹோட்டல் ரூம் போகிறாங்க, ஜாலியாக இருக்காங்க. காலையில் ஒரு 3-4 மணி வரைக்கும் அந்த ரூமில் ஜாலியாக இருந்துட்டு, அப்போ இவன் என்ன சொல்கிறான், ரொம்ப போர் அடிக்குது ரூம்குள்ள வந்துட்டு, நம்ம ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரலாமா மாதிரி கேட்குறான். அந்த பொண்ணும் சரி ஜாலியாக சரி போயிட்டு வரலாங்குது. ஒரு 4 மணிக்கு 2 பேரும் அந்த ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. நாக்பூருக்கு அவுட்டரில் இருக்க ஒரு ஹைவேக்கு போகிறாங்க. சுற்றி எங்கே பார்த்தாலும் அடர்ந்த காட்டுப்பகுதி. அப்படி போகிறப்போ ஒரு மோட்டல் இருக்குது. இவன் சொல்கிறான், ரொம்ப தாகமாக இருக்குது, நம்ம ஏதாவது ட்ரிங்க் சாப்பிடலாமான்னு. அந்த பொண்ணுக்கு ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் வாங்கி தரான். பட் அந்த பொண்ணு குடிக்கிறதுக்கு முன்னாடி அதில் மயக்க மருந்தை கலந்துடுறான். அதை குடித்தவனே அந்த பொண்ணு மயக்கமாயிருது. அதுக்கப்புறம் இவன் காரை டிரைவ் பண்ணிட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியாவில் வச்சு காருக்குள்ளேயே வச்சு அந்த பெண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த மெயின் ரோட்லேருந்து காட்டுப்பகுதிக்குள்ளே உள்ள ஒரு ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் உள்ளே போய் யாருமே பார்க்காத இடத்துல இவன் ஏற்கனவே காரில் நிறைய மெட்டீரியல் வச்சுருக்கான், அதை வச்சு குழி தோன்றான். ஸோ இந்த பெண்ணோட உடல் உள்ள ஃபிட் ஆகிற வரைக்கும் குழி தோண்டி இந்த பெண்ணோட உடம்பை உள்ளே போட்டு அவங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஃபுல்லாக மண்ணை வச்சு மூடிட்டு, அதுக்கப்புறம் இவன் எடுத்துகிட்டு வந்த காங்கிரீட் கலவையும் போட்டு கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி, அதுக்கு மேலே ஆர்டிஃபிஷியலாக அங்கே இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் போட்டு மேலே போட்டுட்டு அந்த இடத்துல நேச்சராக மரங்களோ செடி கொடிகளோ ஒரு புதரோ இருந்த மாதிரி செட் பண்ணிட்டான். அவனோட அனுமானம் இந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பண்ணிட்டு போயிட்டான். இப்போ போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இந்த கதையை சொல்கிறான். போலீஸ் ஆஃபீஸர் இவன் சொல்கிறத நம்புறதா வேணாமான்னு தெரியல. சரிப்பா அந்த இடத்த காமிங்கிறாங்க. இவனும் கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல ஒரு செடி கொடிகள் நிறையா இருக்குது. அதை விலக்கி விட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒரு காங்கிரீட் இருக்கு. அந்த காங்கிரீட்டை உடைச்சு பார்க்குறாங்க. உள்ள ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆன ஒரு பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு சொந்தமான பிலாங்கிங்ஸ் நிறையா இருக்கு. அந்த பிலாங்கிங்ஸ் செய்ய வச்சு அவங்க குடும்ப உறவுகள் கிட்ட, அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட கேட்கும்போது, ஆமாம் சார் இது என்னோட பெண்ணுக்கு சொந்தமானதுங்கிறாங்க. ஈவன் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி கூட இந்த இடத்துல புதைக்கப்பட்டது ஜோட்ஸ்னாங்கிற பெண் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. ஃபைனலாக ஜோட்ஸ்னாங்கிற அந்த பெண்ணை கடத்திட்டு போய் கொலை பண்ண குற்றத்துக்காக அஜய் ஆனந்த்ங்கிற இந்த ஆர்மி ஆஃபீஸரை ஃபைனலாக நாக்பூர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் இவங்கிட்ட மேலும் விசாரிக்கிறாங்க. சரி ஓகேப்பா, இந்த பெண்ணை கொலை பண்ணிட்டேன், பட் இவங்களோட செல்ஃபோன் சிக்னல் எப்படிப்பா புனேக்கு போகுது, அங்கேருந்து மகாராஷ்டிராவில் இருக்க பல சிட்டிக்கு போகுது, எப்படி போச்சுன்னு கேட்கும்போது, ரொம்ப சிம்பிள் சார், அந்த த்ரிஷியம் படத்தில் வந்து அதே கான்செப்ட் தான். அப்போ மோகன்லால் அந்த பையன் இறந்து போகட்டு அவனோட ஃபோனை ஒரு லாரியில் போட்டு போவார். அது பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணோம். எப்போ பேட்டரி டை ஆகுதோ அது வரைக்கும் அது பல்வேறு சிட்டியில் வந்து லொக்கேஷன் காட்டிகிட்டே இருக்கும். இது எதுக்குன்னா போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பெண்ணை புதைச்சிட்டு திரும்ப அந்த ஹைவேல வரும்போது ஒரு டோல் இருக்கு. அந்த டோலில் சரக்கு ஏற்றிட்டு வர ஒரு லாரி நின்று இருக்கு. அந்த லாரி பார்த்தீங்கன்னா பல ஸ்டேட்டுக்கு பல சிட்டிக்கு ட்ராவல் பண்ணுறது. இவன் இந்த பெண்ணோட செல்ஃபோனை எடுத்துக்கிறான். அதை வந்து சைலண்ட் மோடில் போட்டு அந்த லாரிக்குள்ளே தூக்கி போட்டுறான். அந்த லாரி தான் ஃபர்ஸ்ட் நாக்பூர்லேருந்து பூனேக்கு போகுது. பூனேலேருந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்க பல சிட்டிக்கு போய் ஒரு ஸ்டேஜில் இவங்க பேட்டரி டை ஆக விட்டு அந்த ஃபோன் ஆஃப் ஆயிடுது. ஸோ போலீஸை குழப்புறதுக்காகவும் இந்த பெண் அவங்களே வாலண்டியராக ஏதோ ஒரு ஊருக்கு ஓடி போயிட்டாங்கிற மாதிரி ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குறதுக்காண்டி தான் சார் அந்த படத்தில் வர்ற மாதிரி அதே டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்ணேங்கிற மாதிரி சொல்கிறான். சரிடா இதெல்லாம் பண்ணிட்டேன், பட் மறுநாள் போய் ஆர்மியில் ஜாயின் பண்ணுவேன்னு பார்த்தா எதுக்கடா உடம்பு சரியில்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டேன்னு கேட்டால் அது எல்லாமே வந்து போலீஸை ஏமாத்துறதுக்கு தான் சார். அதாவது ஆகஸ்ட் 28ஆம் தேதி தான் அந்த பொண்ணு காணாமல் போயிருக்காங்கன்னா நீங்கள் தேட ஆரம்பிக்கிறதுக்கு 2-3 நாள் ஆகும். அப்போ போய் நான் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் ஆர்மி ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டா என் மேலே சந்தேகம்
சந்தேகம் வராதுல. அதனால தான் நான் 29ஆம் தேதி காலையில் நாக்பூருக்கு வந்தவொன்னே இம்மிடியேட்டாக நாகாலாந்துக்கு போகிறேன். அங்கே போனோன்னே உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு ஆக்ட் விட்டேன். எனக்கு பிளட் ப்ரெஷர் கம்ப்ளைண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே இருக்க ஆர்மி அஃபிஷியல் டாக்டர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா நீ கொஞ்சம் 1 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும், இங்கே ஹாஸ்பிட்டல்லையே ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி ஆர்மி ஹாஸ்பிட்டல்லே என்ன 1 மாதம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. சரி ஓகே, இதெல்லாம் தப்பிச்சிடலான்னு பார்க்கும்போது தான் கரெக்டாக நாக்பூர் போலீஸ் என்னை கண்டுபிடிச்சி இங்கே ஆர்மி அஃபிஷியல் கால் பண்ணாங்கல்ல, எனக்கு பயம் வந்துருச்சு. ஆகா, இந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துட்டு தான் முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணேன். முன்ஜாமீனும் கிடைக்கல. அப்போ தான் எனக்கு பயம் வந்துருச்சு. ஆகா, போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களான்னு பயந்துட்டு தான் சரி நம்மளே வாலண்டியராக போய் சொல்லிடுவோம், கேஷுவலாக போய் பேசுவோம், எப்படியா போலீஸை ஏமாற்ற முயற்சி பண்ணலான்னு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் போலீஸ் இவ்வளவு திறமையாக செல்ஃபோன் ரெக்கார்ட்லாம் வச்சு நாங்கள் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுங்கிறது இவ்வளவு அக்யூரேட்டாக கண்டுபிடிப்பாங்க நான் எதிர்பார்க்கல. அதனால தான் நான் எல்லா உண்மையும் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்கிறான். ஜோஸ்னாவை கொலை பண்ண குற்றத்தில் இந்த அஜய் ஆனந்துங்கிற நபரோட வழக்கோட விசாரணை இன்னுமே நாக்பூர் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த நபருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கேஸ் நம்மளுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, கிரைம் செய்கிறவன் ரவுடி மாதிரி தலையெல்லாம் முடிச்சு விரிச்சு போட்டு இப்படி ஒரு மோசமான ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்க கொடூரமாக இருப்பானோ அப்படின்னு தான் நினைப்போம். உண்மையிலேயே போலீஸ் ஆஃபீஸருங்கிற போர்வேலையும் கொலை பண்ணுறாங்க, ஆர்மி ஆஃபீஸருங்கிற போர்வேலையும் கொலை பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கிற போர்வேலையும் கொலை பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளோட முகமூடி என்னங்கிறது முக்கியம் இல்லை, அந்த ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி அந்த முகமூடிக்கு பின்னாடி இருக்கிற எந்த நபர் வேணாலும் கொலை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு நமக்கு உணர்த்தது. ஸோ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சியும் அவுட் சைடு ஒருத்தர் இவ்வளோ அமைதியாக இருக்கானே, நல்லவனா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறத வச்சியும் இந்த உலகத்தில் நம்ம யாரையுமே ஈஸியா நம்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வழக்கு நமக்கு உணர்த்துது. இந்த கேஸ் இதோட முடிஞ்சு போச்சு. பட் இந்த கேஸ் சம்பந்தமா நான் படிச்ச சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அதுவும் நம்மளோட ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா. ஸோ இந்த கேஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பெண் வந்து அவனை முழுவதாக நம்பியிருக்கு. அவன் கூட கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, அவனை திருமணம் பண்ணிக்கணும், ஒரு வாழ்க்கையை அமைக்கணுங்கிற நோக்கத்தில் தான் அந்த பெண்ணு பழகிருக்கு. பட் அவனோட நோக்கம் என்ன, இந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கணுங்கிறதுல இந்த பெண்ணு கூட ஜாலியாக இருந்து அந்த பெண்ணை கலட்டி விட்டு போயிடலாங்கிறது. ஸோ 2 பேரோட எக்ஸ்பெக்டேஷனும் வேறு வேறு மாதிரி இருக்கு. ஜென்ரலாக ரிலேஷன்ஷிப்பில் 2 வகை சொல்லுவாங்க. கேஷுவல்னு ஒன்று சொல்லுவாங்க, சீரியஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. இந்த கேஷுவலுங்கிறதுலாம் இப்போ ரீசெண்டாக வந்ததா, அதுவும் டேட்டிங் ஆப்லாம் வர விட்டு நிறைய வந்துருச்சு. கேஷுவலுங்கிறது என்னன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகிறாங்க, அதில் எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. நீ என்னை காதலிக்கிற, கல்யாணம் பண்ணிக்கிற, அதெல்லாம் கிடையாது. 2 பேர் ஜாலியாக ஹேங் அவுட் பண்ணுறோமா, மேபி 2 பேருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம உடல் ரீதியான தொடர்பில் இருக்கிறோமா, அப்புறம் 2 பேர் பாய் சொல்லிட்டு போகிறோம், நீ யாராவது கல்யாணம் பண்ணிக்க, நான் யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுதான் கேஷுவல். சீரியஸுங்கிறது நம்ம சின்சியராக சினிமாவில் காமிக்கிற மாதிரி லவ் பண்ணுறது, அந்த நபரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ணுறது. அந்த லவ்வும் பிரேக்கப் ஆகும், ஃபெயிலியர் ஆகும், அதெல்லாம் கிடையாது. பட் 2 பேரும் உண்மையிலேயே ஒரு சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உறவுக்குள்ளே போகணுங்கிற மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் சீரியஸ் ரிலேஷன்ஷிப். இதில் பிரச்சனை எங்கே வரும்னா, இப்போ 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரோட எக்ஸ்பெக்டேஷனும் கேஷுவல்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே கிடையாது. சரி, உனக்கு வேணும் எனக்கு வேணும், ஜாலியாக இருப்போம், போயிட்டே இருப்போம். 2 பேரும் சீரியஸ்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் பிரச்சனை இல்லை. 2 பேர் லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தரோட எக்ஸ்பெக்டேஷன் கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பும் ஒருத்தரோட எக்ஸ்பெக்டேஷன் சீரியஸும் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகும் பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனை வரும். அதையும் சரியாக கம்யூனிகேட் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. ஒருத்தவங்க இல்லை எனக்கும் சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் தான் வேணுங்கிற மாதிரி ஏமாற்றி, ஆனால் அவன் மனசுக்குள்ள கேஷுவல் ரிலேஷன்ஷிப் தான் வேணும்னு இருக்கும். ஸோ அவனோட நோக்கம் என்ன, 100% அந்த பெண் கூட உடல் ரீதியான தொடர்பில் இருக்கணுங்கிறத மட்டும் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மிக்ஸான குழப்பம் தான் இந்த கேஸில் நடந்திருக்கு. இந்த பெண்ணு சீரியஸாக வேணுங்கிறாங்க, இவனுக்கு கேஷுவல் வேணுங்கிறது. பட் கேஷுவல்னு சொன்னால் இந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டா, உடல் ரீதியான தொடர்பில் இருக்கிறதுக்கு. பட் இவன் எப்போலாம் அந்த ஊருக்கு வரானா அந்த பொண்ணை ஹோட்டல் கூட்டு போய் ஜாலியாக இருக்கிறதுக்கு இவனுக்கு ஒரு பெண் தேவைப்படுது. அதனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து தன்னோட கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பை மறைச்சி சீரியஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஒரு முகமுடியை போட்டுட்டு தான் இந்த பெண்ணோட பழகிருக்கான். இந்த பொண்ணும் அவனை சீரியஸாக லவ் பண்ணியிருக்கு. பட் ஒரு ஸ்டேஜில் அந்த பொண்ணை கலட்டி விடலான்னு முயற்சி பண்ணும்போது தான் அந்த பொண்ணு இவனை மிரட்ட ஆரம்பிக்குது. பிகாஸ் அந்த பொண்ணு 2 வருஷம் நம்பி ஏமாந்துருக்கல, ஆப்வியஸ்லி அந்த பொண்ணு மிரட்ட தான் செய்யும். எனக்கு அவன் வேணுங்கிற மாதிரி உறுதியாக இருந்திருக்கு. அப்போ இவனுக்கு வேறு வழி இல்லை, இந்த பெண்ணை எலிமினேட் பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த நிறைய பெண்கள் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் ஏமாந்துடுறாங்க. அதாவது கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு அவன் வந்து ரொம்ப நாள் ஜாலியாக இருந்துட்டு கழட்டி விட்டு போகிறது. இது வந்து நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன், அதில் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேமில் மாட்டிக்காமல் ஒரு பெண்கள் எப்படி தப்பிக்கணுங்கிறதுக்கு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா,
ஓகே, ஒரு பெண்ணோட எக்ஸ்பெக்டேஷன் சீரியஸான ரிலேஷன்ஷிப், அதில் எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னா, எதிரி முனையில் இருக்கிறவன் நீ சீரியஸ்ன்னு சொல்லி உங்ககிட்ட வர்றான் அப்படின்னா, ஓகே 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, பட் திருமணம் ஆகிற வரைக்கும் ஒரு கமிட்டடான ஒரு உறவுக்குள்ளே போகிற வரைக்கும் அந்த பெண் வந்து இந்த பையனை தொடர்றதுக்கு, அதாவது உடல் ரீதியான தொடர்பில் இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணவே கூடாது. அந்த பெண் அப்படி கம்ப்ளீட்டாக டினை பண்ணிட்டேன்னு நினச்சிங்களேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை லவ் பண்ணுறேன், கல்யாணத்து வரைக்கும் எதுவும் வேணாம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒரு தடை போட்டான்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலேயே அந்த பையன் அந்த பொண்ணை சீரியஸாகவே லவ் பண்ணா, அவனோட நோக்கம் திருமணம் பண்ணிக்கணும்னா அவன் கண்டிப்பாக கல்யாணத்து வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த பொண்ணை திருமணம் பண்ணிப்பான். பட் எதிர்மனையில் இருக்க அந்த நபர் கேஷுவல் ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு மறைமுகமாக சீரியஸுங்கிற மாதிரி ஏமாத்துறவனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவனுக்கு பொறுமை இருக்காது. என்னடா இது, நம்ம வந்த வேலை இங்கே நடக்காது போலுக்க, இனிமேல் இதுக்கு இவ கூட போய் நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அவனே விலகி போயிடுவான். ஸோ அதனால் நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தால் சீரியஸான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகணும் அப்படின்னு ஒரு நபரை நம்பி நீங்கள் காதலிச்சிங்கன்னா தயவு செய்து கல்யாணம் வரைக்கும் அந்த நபரை உங்களை தொடவே விடாதீங்க. அந்த டாக்டிஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் நீங்கள் சரியான நபரை தேர்ந்தெடுத்துருக்கீங்களா இல்லையா, இல்லை அவன் உங்களோட உடல் ரீதியான தொடர்புக்கு மட்டும்தான் வந்திருக்கானாங்கிறத இந்த டாக்டிஸ் வந்து வெளிப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்கேஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பொறுமையாக காத்திருந்தா நீங்கள் அவன் நபர் சரியான நபரா இல்லை மோசமான நபராங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர்.